Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா லவ் ஸ்டோரி பார்ட் 2. லவ் ஸ்டோரி பார்க்காதவங்க மறக்காம லவ் ஸ்டோரி பார்ட் 1 பாத்துருங்க. இது வந்து லவ் ஸ்டோரி பார்ட் 2 கிடையாது. ஏன்னா இது லவ் தாண்டி மேரேஜுக்கு நான் மேரேஜே டக்குன்னு முடிச்சிட்டதால நான் உங்களுக்கு அதோட ஸ்டோரி நான் அப்படியே ஷேர் பண்ண விரும்புறேன். தேர்ட் இயர் அந்த சண்டேல நான் முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். போய் அந்த இதுல முடியுது. ஸோ அந்த கான்வர்சேஷன்லாம் நம்ம போவேன்னா கிடையாது. நம்ம வந்து நம்மளோட லைஃப்பை நோக்கி போகலாம். இப்போ வீடியோ சரி பண்ண அப்புறம் வீடியோ முடியும் போது நல்லா இல்லை மூஞ்சி அது நல்லா இல்லைன்னு என்னென்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளா முடிச்சுக்கலாம், ரிலேஷனை மட்டும் கூப்பிட்டு முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. வெறும் கோயில்ல மட்டும் வச்சு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் அது ஸ்டார்டிங்ல ஓகேன்னு சொல்லிட்டோம், கோயிலே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து இவன் வந்து ஒத்துக்கல. அதுக்கப்புறமா ஒத்துக்காம வந்து வடபழனி கோயிலுக்கு ரெஜிஸ்டர்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம். காசு கொடுத்து 50 ரூபாய் அது 50 ரூபா கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு தோணினே இருந்துச்சு, ஐயோ சிம்பிளா முடிஞ்சிருமே, அதுக்கப்புறம் ரிசப்ஷன்லாம் ரொம்ப டைம் ஆயிடும், வைப்போமா மாட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு தோணினே இருந்துச்சு ரெண்டு பேருக்குமே. சரி வைக்கணும், ஒரேடியா முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் பெருசா வச்சிடலாம் அது வரனாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்டபம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பக்கத்துல அதுவும் ஸ்டார்டிங்ல பிரச்சனையாவே போச்சு. அதே இருக்குமா மண்டபத்துல அது எதுவுமே தெரியாம தான் போச்சு. அதுக்கப்புறம் நாங்களே கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருந்தோம், அதை வச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாங்களே எல்லாமே மேனேஜ் பண்ணியாச்சு. பண்ணி அப்படியே மண்டபத்துல முடிச்சு கட்டியாச்சு. பாத்தீங்கன்னா 1 மந்த்க்குள்ளே எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நடந்துச்சு. எல்லாமே பண்ணிட்டோம். ஒரே மாசத்துல கல்யாணம் பண்ணோம். அது வீட்ல பிரஷர் பண்றதுக்கு தெரியல, குக்கர் பிரஷர் குக்கர் மாதிரி ஆகிட்டாங்க. சரி இல்லாத மேரேஜுக்கு வந்து எல்லாத்துக்குமே ஒரு கடைக்கு போகுதா இருக்கும். எல்லாத்துக்குமே நாங்க 2 பேரே போய் பர்ச்சேஸ் பண்றோம். எல்லாமே நாங்களே பண்ணோம். மேரேஜ் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு மட்டும் ரிலேஷன் எல்லாருமே மொத்த மேரேஜ் பட்ஜெட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ஒரு 3.5 ல இருந்து 4 lakh வரைக்கும் ஆயிருக்கு. ஆனா இது பட்ஜெட்ல தான் நடந்துச்சு. ஆனா இது டக்குன்னு பண்ணதால இது எங்களுக்கு பெரிய காசு தான் தெரிஞ்சு. 1 மந்த்க்குள்ள எல்லாமே அரேஞ்ச் பண்ணி பண்றதுக்கு வந்து இது எங்களுக்கு பெரிய காசு மாதிரி. யூடியூப்ல எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க, கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புறேன். இன்னமும் வந்து சப்போர்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பிரச்சனைகள் வந்தது கல்யாணத்தப்போ. கல்யாணத்துல இந்த நிலங்குன்னு ஒன்று வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிலங்கு வச்சுட்டு தயவு செஞ்சு வெளியே போகாதீங்க. தலையில என்னென்னமோ எனக்கு போட்டு சூட்டை காய் போட்டாங்க. சூட்டை காய் போட்டு அவ்வளோதான் ரிசப்ஷன் அன்னைக்கு நட்டுங்க போயிட்டு படுக்க வச்சுட்டாங்க. என் ஹாஸ்பிட்டல்ல 2 பாட்டில் உள்ள டக் 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 ஏற்றினாங்க. அப்புறம் மேடம் வந்து உட்காந்துறாங்க. அவங்க வீட்டில் வந்து போகக்கூடாதுன்ட்டாங்க நிலங்கு முடிச்சுட்டு. ஆனால் வந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. வந்துட்டு உட்காந்துருக்காங்க ஹாஸ்பிட்டலில். ரிசப்ஷனுக்கு வருவாங்க, மாட்டாங்க, தனியாக தான் நிற்கணுமா அப்படின்னு பார்த்துன்னு இருக்காங்க. வீட்டாண்டு இருக்காங்க. ரிசப்ஷன் அன்னைக்கு போயிட்டு கிளிப்ஸ் ஏற்றிட்டு முடியாம வந்து நின்னுக்கிறேன் ரிசப்ஷன்ல. அந்த வீடியோ மேல போடுறேன் பாருங்க எப்படி நின்னுக்கிறேன். எங்களோட மேரேஜ் வீடியோ அங்க நடந்த இன்சிடென்ட் எல்லாமே நான் உங்களுக்கு ஆட் பண்றேன். ரிசப்ஷன் எப்படியோ நின்று முடிச்சிட்டேன். முடியலாம நின்ட்டேன். இவ்வளவு வச்சுக்க முடியல, சத்தியமா முடியல. ஐயோ முறைச்சு நேரம் என்ன மேடையில எதுன்னே தெரியல. எனக்கே முடியல. அது நான் முறைச்ச கிளிப்ப நான் உங்களுக்கு ஆட் பண்றேன் சைட்ல. ஆக்சுவலா நான் எதுக்கு முறைச்சேன்றதுக்கு நீ வா இப்போ வா. எதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா பொண்ணு எப்படி வரணும், பொண்ணு மாப்பிள்ள வந்து பொண்ணு தானே கூட்டிட்டு வரணும் கார்ல. இவன் வந்து சொல்றான் என்ன நான் ஆட்டோ போட்டு தனியா ஏறி வரணுமா எங்க வீட்டுக்கு. கதையை கேட்டுக்கோங்க. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் என்ன கேக்குறேன்னா, நானே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரேன், நீயே ரெடி பண்ணிக்கணும் அவனுக்கு எதனா வரத்துக்கு. ஒரு மாட்டு வண்டியோ ஒரு தள்ளு வண்டியோ இல்ல சைக்கிளோ ரெடி பண்ணி வந்துன்றேன். அப்ப வந்து இவனுக்கு வந்து கார் வேணுமா, ஆடி கார்ல அப்படியே மேல திறந்து விட்டு. நான் ஆடி கார் எல்லாம் சொல்ல, நார்மலா ஏதோ ஒரு கார்ல பைக்காச்சும் வந்து என்ன கூட்டிட்டு போறான்னு சொல்றேன். நீ வரல நீயே வான்னு சொல்லிட்ட. அதுக்கப்புறம் நானே ஆட்டோ போட்டு வந்துட்டேன். எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க ஆட்டோ போட்டு. இங்க இருந்து நாங்க நடந்தே போயிட்டாங்க மண்டபத்துக்கு. ஏன்னா பக்கத்துல 50 மீட்டர் தான் அங்க இருந்து மண்டபம். நாங்க அங்கிருந்து நடந்து போலாமா வாங்கலாமா நீங்களே சொல்லுங்க. இதுக்கு ஒரு கார் போடணுமா? நடந்து போலாம் தான். அதுக்கப்புறம் இவன் கார் போட்டான். இங்க இருந்து மண்டபத்துக்கு நடந்து போகுது. ஆனா வீட்டுல இருந்து நான் தனியாவே இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கேப் போட்டாங்க. ஆக்சுவலா மண்டபம் வர கொஞ்சம் குட்டி, கொஞ்சம் சின்னதா இருந்ததால மீடியமான சைஸ்.
எங்களால முடிஞ்சதுதான் டேய் கூட்டம் போடா போட்ற கேட்ற போடா இல்லாததால கொஞ்சம் ஏசி தான், ஆனா வந்து கொஞ்சம் ஸ்வெட் ஆகிட்டே இருந்துச்சு எல்லாம். அது வந்து நீங்க ரொம்ப ரஷ் வரும்போது வந்து அந்த ஏசில வேலை செய்யாது. உங்களோட பாடி ஹீட்ஸ் வந்து அந்த ஏசி கூட சண்டை போட்டு நம்ம பாடி ஹீட்ஸ் தான் ஜெயிக்கும். அடுத்த மாதிரி பேசுங்க. அதுக்கப்புறமா வந்து ரிசப்ஷன் எப்படியோ முடிஞ்சிச்சு, டான்ஸ்லாம் ஆனோம் ரிசப்ஷன்ல. அந்த கிளிப் எல்லாமே உங்களுக்கு சைட்ல ஆட் பண்றோம். சமகாண்டாச்சு டான்ஸ் ஆடுறதுக்கு கீழே இறங்குறோம். பொண்ணும் பையனும் ஆடணுமா, இவ போய் ஒரு ஃப்ரெண்டும் கூட ஆடுனுங்கிறான். என்னால முடியல, பொறுக்க முடியல. அதுக்கப்புறம் நான் பசங்க கூட போய் ஆட ஆரம்பிச்சிட்டேன். வேற யார் கல்யாணத்துக்கும் அந்த மாதிரி 2 பேரும் ஆடணும் வரோம், நீங்க தனித்தனியா. அதுதான் சமகாண்டாச்சு. கிளிப்ஸே கிடையாது. நான் கொஞ்சம் கிளிப்ஸ் தான் போடுவோம் பாருங்க. அவ்வளவுதான் ஆடினதே. நாங்க எவ்வளவோ டான்ஸ்லாம் ஆடி இருந்திருக்கலாம், ரீல்ஸ்லாம் பண்றோம். அதுக்கப்புறம் எனக்கு சுத்தமா முடியாம போச்சு. ஃபுல்லா தலைவலி வலிக்குது. எனக்கு வந்து வாரத்துல ஒரு 3 நாள் நல்ல தலைவலி இருக்கும். ரிசப்ஷன் கரெக்டாக சுத்தமா முடியல. என்னால செம்ம வலி, தாங்கவே முடியல, நிக்கவே முடியல சுத்தமா. இவனுக்கும் உடம்பு சரியில்லை, எனக்கும் தலைவலி. அப்பதான் ட்ரிப்ஸ் எடுத்துருவோம். ரிசப்ஷன் வரைக்கும் தாங்கிச்சாங்க 2 பாட்டில். அவ்வளவுதான் நைட் அண்டு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேளுங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா முடியல சுத்தமா. சரி ரூம்ல போய் படுக்கலாம் அப்படின்ட்டு போறேன். எல்லா ரூமும் ஆக்குபை பண்ணிட்டாங்க. ரூம்ல இருந்தாங்க டக்குன்னு. சரி அவங்களுக்கு போகணும்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஊர்ல இருந்து வந்துருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. நாங்க என்ன பண்ணிட்டோம், பசங்களாம் வெளியே உட்காந்துருந்தாங்க மாடியில. அங்க உட்காந்துட்டாங்க. நானும் கேக்குறாங்க, என்னடா பொண்ணு மாப்பிள்ள இங்கிட்டு உட்காந்துக்கிறீங்க, ரூம் இல்லையாடா அப்படின்னு கேட்காங்க. இல்லடா இங்க அப்படியே சில் அவுட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு பாவம் பார்த்து ஒரு 3 மணி நைட்டு ஒரு 3 மணிக்கு ஒரு ரூம் கொடுத்தாங்க. அந்த ரூம்ல போயிட்டு உக்காடுறேன். அப்பதான் கேக்குறேன், சுத்தமா முடியல, அந்த மாத்திரைங்கெல்லாம் வீட்டுல இருக்கு, கொஞ்சம் எடுத்துன்னு வாடான்னு ஒருத்தர் சொன்னேன். என்ன இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா மாத்திரையை வந்து என் ஃப்ரெண்டு எடுத்துன்னு அவர் சொல்லியிருந்தேன். அவன் என்ன பண்ணிட்டான், எங்க வீட்டுக்கு வந்து மாத்திரை அப்படின்னு கேட்டுருக்கான். இவன் என்ன பண்ணிட்டாங்க, தூக்கத்துல இருந்து வேற ஏதோ ஒரு மாத்திரை எடுத்து குத்துட்டுக்கிறாங்க. அது இருந்து வந்து என்கிட்ட குடுத்துட்டாங்க. இந்த அம்மா வந்து ஏதோ பாசமா இந்தாப்பான்னு மாத்திரை என்ன மாத்திரைன்னே தெரியாம குத்துனுக்குறாங்க. அப்பதான் வேற மாத்திரை அதுல இந்த கேப்சூல் கொடுக்கவே இல்லையா அவங்க? தாண்டா குத்தாங்க. சா வச்சிருவோம் கேப்சூல் மாத்திரைலாம் இருந்துச்சு. தாண்டா ஏய் கேப்சூல் அதுல இல்லவே இல்லைண்ணா. மாத்திரை இது இல்லடா. என்னடா மாத்திரை? என் ஃப்ரெண்டு தினேஷ் டப்பன்னு ஏறி வந்து டேய் இது அந்த மாத்திரை இல்லடா, இது வேற மாத்திரடா அப்படின்றான். அப்போ வந்து இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக்கு காலைல கல்யாணத்துக்கு கட்ட முடியாத ஒருத்து. அப்புறம் அப்படியே அந்த மாத்திரைகளை நிறுத்தி 2 மாத்திரை தான் ஃபர்ஸ்ட் நல்லா இருந்துச்சு. 2 மாத்திரை தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன். அதனால 4 மாத்திரை போட்டுதான் என்ன ஏதோ 2 மாத்திரை. அப்புறம் எங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணிமா, என்னம்மா மாத்திரை இது, வேற ஏதாவது மாத்திரை கொடுத்துட்டு இருக்கீங்கம்மா அப்படின்னு கேட்குறேன். எல்லாம் நல்ல மாத்திரை தான்ப்பா, போட்டு இது பண்ணிக்கப்பா சரியாயிடும் அப்படின்றாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும், அவ்வளோதான் அப்படியே பார்த்துட்டேன். இவளுக்கு கொஞ்சம் தலைவலி, அது சரியாயிடும். அதை மட்டும் எல்லாம் சொல்றேன். தலைவலி வந்துருச்சு செம்மையா. எனக்கு சுத்தமா செட் ஆகல. எனக்கு ஃபுல்லா தலைவலி போவே இல்லை. அதுக்கப்புறமா வந்து எப்படியும் நைட் ஒரு மாத்திரை நான் போட்டேன். இவனுக்கும் டேப்லெட் நான் வாழ்ந்து அந்த ராத்திரி மாத்திரை வெறும் வயிற்றுல போடலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஒருத்தனை அனுப்பிச்சு டீ வாங்கி வந்து பிஸ்கெட் வச்சு சாருக்கு கொடுத்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா மாத்திரை போட்டு பட்டார். சரி கூட இருந்து எல்லாமே பண்றதுலயும் சரி என் ஃப்ரெண்ட்ஸ் இருந்து வச்சுக்க முடியாது. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாரும் வரல, எது பேசுவாங்க. சரி பேசு. இந்த மாதிரி இதுதான் என் பேச்சு. கேர்ள்ஸ் வீட்ல எப்பவுமே அலோ பண்ண மாட்டாங்க. இவங்க மாதிரி மாடு திறந்து விட்ட மாதிரி வந்துருவாங்க. அதெல்லாம் பண்ண முடியும். வச்சிருவேன் அப்படிங்களா நெட்ல. சரி ஓகே அது கூட பரவாயில்ல. மாத்திரை போட்டு 10 ஆச்சு. காலையில ஏஞ்சிடும். ஏஞ்சோன்னு கேமராமேன் வந்தாரு. ஏந்துருங்க அப்படின்ட்டு டப் 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 டப்னு ஒரு வேஷ்டியை போட்டு போயிட்டு நின்னேன். இவ கிளம்புறதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. தேவையில்லாத. அப்புறம் என்ன போய் என்ன வெளியே நின்று போட்டோலாம் இருந்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு கம்பேர் பண்ணுங்க. ஸ்டைலா இருக்கும். வெளியே நான் போட மாட்டேன் சாரி. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 பேரையும் போட்டோ தனித்தனியாக எடுத்தாரு. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் நடந்து போயிட்டுருக்கோம்.
வந்து கல்யாண புடவை, நான் வந்து ஒரு மாப்பிள்ளை வேட்டி சட்டை போட்டுக்கிறேன். எல்லாரும் அப்படிதான் போடுவாங்க. எல்லாரும் அப்படிதான் போடுவாங்க. ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன், குட்டியில் நான் வீடியோலேயே போகணும் பார்த்துக்கலாம். நான் பேசணும் குறுக்க வரா ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கவே இல்லை. என்ன பண்ணலாம், கல்யாணம் பண்ணி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நீங்களும் சிப்ஸ் சாப்பிட்டியா? நான் ஜூஸ் குடிப்பேன். ஜூஸ் பாத்தீங்கன்னா முன்னாடி நாங்க இதெல்லாம் எடுத்து வச்சோம். அப்படியே தாக இருக்கும். குடிச்சிட்டு வராது. போய் பார்த்தா இது எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க கல்யாணத்துக்கு. அப்பதான் எங்களுக்கு குழுகுலும் நினைச்சு சாப்பிடலாம். கல்யாணம் முடி போகிறோம் அப்படின்ட்டு நான் நினைச்சேன். நான் ரொம்ப நேரம் ஆகும், வெறுப்பு ஊற்றிடும், ஏசிலாம் ஃபுல்லாக போட்டு தான் வச்சுருக்காங்க. ஆனாலும் ரொம்ப நேரம் ஆகிடும் போல அப்படின்னு நினச்சிட்டு போய் உட்காடுறோம். கொஞ்ச நேரத்துல ஒரு 15 minutes ஏதோ சார் இப்படி தூக்கி இப்படி எல்லாருமே ரீல்ஸ் எப்படி காட்டுமா $10 சொல்லி தாலி இப்படி தூக்குறாரு. ஐயர் எனக்கு இப்படி அழுத்தி கட்டுறா தாலி. வீடியோ போறேன் பாருங்க. உபய குஷல சிரஜீவன பிரசுக பரித மஞ்சுளதர சுந்தாரே சஞ்சாரே அதர ருச்சித மதுரித பகச எல்லாம் பசங்க சொன்னாங்க, ஏய் ஏறி காட்டுறேன் நான்லாம் கத்துறோம்னாங்க. சரி காட்டலாம் நானும் முயற்சி பண்றேன் தள்ளி கீழே விடுறாங்க. அவ கழுத்தாண்ட எதுவும் போய் வச்சிட்டாரு தாலியை கட்டுறான்ட்டு. இதுக்கு மேல இருந்தா வேலைக்கு ஆகாதான்னு சொல்லி பட 2 முச்சு போட்டேன் டக்குன்னு. சாரி ஒரு முச்சு போட்டேன். 2 முச்சு ஒரு முச்சு தான் வேலை போடுவாங்க. 2 முச்சு போட்டேன் டக்குன்னு. பதட்டத்திலே போடுறேன் போட்டேன் 2 முச்சு. அவ்வளவு ஸ்பீடா நீங்க யாருக்கும் கல்யாணம் பண்ணிருக்கீங்க சார், கட்டிங் பண்ணி முச்சு பதட்டத்துல 2 முச்சு போட்டா அதுக்கப்புறம் மோதிரம் எழுதுலாம் அது கையை விட்டு எடுக்கலாம். அதெல்லாம் சார் தோத்துட்டாரு என்கிட்ட. லாஸ்ட்ல நான் சார் விட்டு விட்டேன். ஆக்சுவலா நல்லா இவ்வளவு பெரிய வளையல்ஸ் போட்டுன்னு டவக்குன்னு அது உள்ள விட்டோன்னே அந்த இதுவே மூடிடுச்சு. அந்த பானையே இல்லைங்க. இப்போ ஓட்டையே காணுங்க. நான் பாக்குறேன் ஒரு கை மட்டும் தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எப்படி நான் அதை எடுக்குது? சரி அதுக்கப்புறம் அவர் விட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கதை ஒன்று சொன்னாரு. இதுல எதனால நான் விட்டு கொடுக்க சொன்னா, வாழ்க்கையில வந்து அப்படி சொல்ல நான் டக்குன்னு விட்டு கொடுத்துறேன். லாஸ்ட் சுத்தி பண்ணிட்டேன். அப்ப அதுக்குமே இப்படிதான் கல்யாணம் முடிச்சு சொல்லலாம். ரொம்ப இதுவா சொல்லிருக்கலாங்க. நாங்க வந்து ஷார்ட் அண்ட் சிம்பிளா சொல்லி இது சைட்ல நான் நிறைய கிளிப்ஸ்ல ஆட் பண்றோம். அந்த சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு எப்படி நடந்துச்சு அது எல்லாத்தையுமே நீங்களே பாருங்க. அதுக்கப்புறம் வந்து நிச்சயதார்த்தமே வைக்கல. நிச்சயதார்த்தத்துக்கு பதில் நாங்கள் என்ன பண்றோம், பொண்ணு பாக்குறது பையன் பாக்குறது மாப்பிள்ளை பாக்குறது பொண்ணு பாக்குறதுக்கு நாங்க போனோம் அவங்க வீட்டுக்கு. அந்த கிளிப்பையும் போறோம் பாருங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க எங்க வீட்டுக்கு. அந்த கிளிப் போட மாட்டேன் ஏன்னா அது வீடியோ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல என்ன எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் பாத்தீங்கன்னா எங்க கல்யாண வீடியோ எல்லாமே மில்லியன் போயிருக்கு. இன்ஸ்டாகிராம்ல 8 மில்லியன் 10 மில்லியன் 7 மில்லியன் அதுலயே பாத்தீங்கன்னா ஒரு 25,000 ஃபாலோவர்ஸ் வந்துருக்காங்க. 100K இருந்து 125K வந்துட்டாங்க. ரொம்ப நன்றி எங்களுக்கு சப்போர்ட் பண்ண. மேலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நாங்க இதுக்கப்புறம் நாங்க வந்து டிராவல் vlogs எங்களோட லைஃப் ஸ்டைல் vlogs எல்லாமே இதுக்கப்புறம் நாங்க இதே மாதிரி அடிக்கடி உங்களுக்கு வீடியோ நாங்க போட்டுட்டே கொடைக்கானல் போன வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருப்பேன் ஃபர்ஸ்ட் டே. இன்னொரு டே வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் நான் போட்டுருக்கேன் செகண்ட் பார்ட்ல. அது வந்து முடிஞ்சிடுச்சு. அடுத்த ட்ரிப்புக்கு மறுபடியும் போகலான்னு இருக்கோம். எந்த ஊருக்கு போகலான்றத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க போயிட்டு அங்கேயும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்றோம். ஓகே நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் உங்களுக்கு டெய்லி வீடியோஸ் போட்டுட்டே இருப்போம். என்ன ஒண்ணு எடிட் பண்ண கஷ்டமா இருக்கு. எடிட் பண்ண மாட்டேன். எனக்கு ஆண்டாவது ஒரு எடிட்டர் தேவை. அவரு என்ன கமெண்ட் பண்ணி பேசிட்டு இதே மாதிரி உங்களை நாங்க இது என்டர்டெயின் பண்றோமான்னு தெரியல. ஆனா இதுக்கப்புறம் எங்களோட இது நாங்க பூஸ்ட் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். எப்படி என்ன பண்ணலாம், எப்படி பண்ணி உங்களை என்டர்டெயின் பண்ணலாம் அப்படின்றத நாங்க தெரிஞ்சுக்கிட்டு வரோம் திரும்ப. ஓகே அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடை பெறுவது உங்கள் அரவை ராக்ஷு. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.